தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்கம் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் 17-25 திங்கட்கிழமை. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற என்பி ரவிசங்கர் வழக்கறிஞர் அவர்களே, மா வாசுதேவன் வழக்கறிஞர் அவர்களே, பாருங்கள் இந்த நோட்டீஸில் பாருங்கள், எல்லாம் படித்தவர்கள் தான், சட்ட மேதைகள். VM செல்வராஜ் ரொம்ப சீனியர் வழக்கறிஞர் அவர்களே, மும்மடி இளங்கோவன் அவர்களே, காவல்துறை அதிகாரி பணி நிறைவு ராஜமாணிக்கம் அவர்களே, மற்றும் இந்த கவன ஈர்ப்பு கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை காவலர்களே, பெண் காவலர்களே, காவல்துறை அதிகாரிகளே, மற்றும் திருச்சி மாவட்டத்திலிருந்து கிராமப்புறங்கள், கரூர் மாவட்டம், அனைத்து மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள் தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள். அவர்களெல்லாம் அன்போடு வருக என்று வரவேற்று, கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது முதல் கட்டமாக நாங்கள் இமானுவேல் சேகரன் ஐயா அவர்கள் இராணுவத்திலிருந்து தென்பகுதியில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை கண்டு இந்த மக்களுக்கு ஆதரவே இல்லை என்று தன்னுடைய இராணுவ பணியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த மக்களுக்காக தொண்டு செய்துள்ளார். நிறைய நன்மைகள் செய்து பணி செய்து கொண்டிருக்கிறார். தென்பகுதியில் தான் ஒரு நல்ல மனிதர்கள் வாழ்வதற்கு அந்த காலத்திலிருந்து தெய்வங்களுக்கு வாய்ப்பில்லை. அந்த காலகட்டத்தில் அந்த தெய்வம் அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார். அங்கே உள்ள சூழ்நிலையினால் அவர் இறக்கப்படுகிறார். நாங்கள் செப்டம்பர் 11 பரமக்குடி வந்து பாருங்கள், எங்களுடைய இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு அந்த குழம்பி இருக்க கூட்டங்களை பாருங்கள். எவ்வளவு நாங்கள் அதை டிசிப்ளினாக நல்ல முறையில் போய் அங்கே நாங்கள் அந்த வீர வணக்கம் செலுத்திட்டு வரோம். அந்த இமானுவேல் சேகரன் ஐயாவுக்கு மணிமண்டபங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மணிமண்டபம் கட்டித் தருவதற்கு உறுதியளித்துள்ளார். அதற்கு எதிர்ப்பு, தேவையில்லாத பிரச்சனைகள், எல்லா சமூகத்திலும் வளர்ந்து வாங்க நாங்கள் வாழ்த்துறோம். ஏப்பா எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க? தேவேந்திர குல வேளாளர் என்ன, எல்லாருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள். விவசாய பணிகள் செய்கின்றோம், மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கின்றோம். ஒரு பெக்கர், ஒரு பிச்சைக்காரன் எல்லா தெருவிலையும் பிச்சை எடுப்பான், சோறு கிடைக்காது. ஆனால் எங்கள் தெருவுக்கு பார்த்தா நிம்மதியாக சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு போவோம். அந்த மாதிரி யதார்த்தமான ஒரு தேவேந்திர குல வேளாளர் இனத்தை சார்ந்தவங்க நாங்கள். இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய நினைவு சிலைகளை நாங்கள் தயார் நிலையில் வைத்துள்ளோம். இந்த தமிழ்நாடு அரசும் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவரும் எங்களுக்கு ஒரு நல்ல இடங்கள் ஒதுக்கி கொடுத்தால் நாங்கள் இமானுவேல் சேகரனுடைய சிலை நிறுவுவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு எந்தவித தடையும் இல்லாமல், எந்த சமுதாயத்தினரும் எந்தவித தடையும் இல்லாமல் எங்களுக்கு அந்த அனுமதியை வழங்குமாறு தமிழ்நாடு அரசை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் தென்பகுதியில் நடக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தமிழகம் முழுவதும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த தமிழ்நாடு அரசு அதை கவனமாக கூர்ந்து கவனித்து அந்த பிழைகள், இது சம்பந்தமான தெய்வங்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகளை அன்போடு நீங்கள் அதை எங்களுக்கு சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்பாக கேட்டுக்கிறோம். இன்னும் நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா எங்கள் சமுதாயத்தில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், IAS இந்த மாதிரி உயர் அதிகாரிகள் எல்லா சமூகத்திலும் சொல்லுவாங்க, தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அதிகாரிகள் எல்லா வகையிலுமே நல்ல உயர்ந்திருக்கிறார்கள் என்று நல்ல மனிதர்கள் சொல்லுவார்கள். சில அறிவின்மையின் காரணமாக மக்களுடைய பெருமைகள் தெரியாமல் ஒரு சில துரோகிகள் செய்யக்கூடிய இந்த தவறுகள் எல்லாருக்குமே பாதிப்பு ஏற்படுகிறது என்ற இந்த தருணத்தில் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். எனக்கு முன்னாடி பேசிய மூத்த தலைவர்கள் அனைவரும் சிறப்பாக எல்லா செய்திகளும் விளங்க மாதிரி சொன்னார்கள். ஒலிபெருக்கி இல்லாட்டினா எங்களுக்கு என்னங்க, இப்போ மலேசியா, சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் செய்தி போயிட்டுருக்கு. அது உங்களுக்கு தெரியுமாட்டான்னு தெரியல. அயல் நாடுகளுக்கெல்லாம் அங்கே நடக்கக்கூடிய செய்திகள் போயிட்டுருக்கு. இங்கே கூடியது 10 பேராக இருந்தாலும் 10 கோடி மக்களுக்கு என்னுடைய செய்திகள் போயிட்டுருக்கு. எல்லா விழிப்புணர்வாக இருக்கின்றோம். பிப்ரவரி 6ஆம் தேதி பழனி வாங்கப்பா, மண்டலப்படி நாங்கள் செஞ்சுதாயா மற்றவங்களுக்குலாம் அந்த சாமியை கும்பிட்றதுக்கு அனுமதி கொடுக்குற அரசாங்கம் சட்டம் இருக்குது. மதுரை தெப்பக்குளத்தில் மதுரை தங்கராஜ் அண்ணா அவர்கள் அருமையாக முதல் மரியாதை எங்களுக்கு செலுத்துகிறாங்க. எல்லா
அந்த அனுப்புனர் குழுவினர் தேவேந்திர வேளாண் மக்கள் அந்த தேர் அந்த படம் நாங்கள் இழுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த தேரே ஓடுது. தேர் வரலாறை பாருங்கப்பா, வரலாறை பார்த்துட்டு வயிறு எரிச்சா பாய்ச்சல் எடுத்து சாவுங்கடா, எங்கிட்ட ஏண்டா வரீங்க இது. அவ்வளோ பெரிய வரலாறு படைத்தவர்கள், தர்மம் செய்யக்கூடியவர்கள். ஒரே ஒரு பேர் சொல்ல விரும்பலை. இந்த நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் பணி செய்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும், மாவட்ட ஆட்சித்தலைவர். அவருடைய காலத்தில் தான் பிள்ளைகள் வந்து இதுதான் எங்கள் அப்பா அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, வேலையை முடிச்சுட்டு போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி மாமா வந்தாங்களான்னு கேட்கக்கூடிய குழந்தைகள் அவர் ஆட்சி காலத்தில் டாக்டர் மணிவாசன் MBBS MDCOM IAS இருக்காங்களாடா, உங்கள்கிட்ட ஆள் இருக்காங்களா? அவ்வளோ பெரிய வரலாறு எங்கள்கிட்ட இருக்குது, சரித்திரம் இருக்குது, பட்டியல் இருக்குது, ரெக்கார்டு இருக்குது. சொல்ல முடியுமா? கலெக்டர் 12 மணிக்கு வரைக்கும் வேலை செய்யணும். அவர் பிரிவில் தான் குழந்தைங்க வந்து எங்கள் அப்பா வந்துட்டாங்க, எங்கள் அம்மா வந்துட்டாங்க, 5 மணிக்கு மேலே யாருமே பணி செய்யக்கூடாது. அப்பேற்பட்ட நல்லவர்கள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் எங்களை அந்த தமிழ்நாடு அரசு வந்து எங்களை பார்க்கிறதே கிடையாது. தமிழ்நாடு அரசு அந்த உறவுக்கு எங்களுடைய பெண்ணை கொடுத்துள்ளோம், அது மற்றவர்களுக்கு தெரியும். தேவேந்திரன் இல்லாத இடமே கிடையாது. இந்த அரசாட்சி செய்யக்கூடிய அந்த குடும்பத்தில் எங்களுடைய பெண்ணும் அங்கே இருக்காங்க. அதனால் எல்லா வகையிலும் நாங்கள் உயர்ந்து தான் இருக்கோம். தமிழ்நாடு அரசு கண்டிப்பாக அந்த கொலை மற்றபடி எங்களுக்கு போடக்கூடிய போஸ்டிங்லாம் கொஞ்சம் தேவேந்திர கொலைவாளர் தான் அரசு போஸ்டிங் கொடுக்கல செய்தி வருது. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாடு அரசு சீர்படுத்தி கொடுக்கணும். எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்காங்க. சமுதாயத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அனைத்து சமுதாயத்திலும் தேவேந்திர குல வேளாளருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. நாங்கள் வந்து இந்த மண்ணை ஆண்டவர்கள் 1930 எவனோ அரசியல் கட்சிக்காரன் நல்ல உயர் சாதியில் எங்களை வந்து தாழ்த்தப்பட்டவன் என்று அதில் இணைத்துள்ளார். அதெல்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட சரித்திரம் இருக்குது. ஒவ்வொரு கோயில்களையும் என்னுடைய வரலாறு இருக்குது. அதெல்லாம் போய் சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. தேவேந்திர குல வேளாண்மை வரலாறு அதெல்லாம் சுரண்டி அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கப்பா, படிச்சவன் பாருங்கள், அதை தெரிஞ்சுக்கங்க. எங்கள்கிட்ட போக வேண்டாம். ஏன்னா நாங்கள் நல்லா உயர்த்து வந்துட்டோம். ஆமாம், எல்லா துறையிலும் நாங்கள் சிறப்பாக இருக்கோம். நீங்கள் மோதி பாருங்கள், நாங்கள் அதுக்குரிய நல்ல பதிலை நாங்கள் கொடுப்போம் என்று இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் சொல்கிறோம். இது வந்து 100 பேர் கூடிய கூட்டம் கிடையாது, 1 லட்சம் பேர் கூடிய கூட்டம். உலகம் பூரா அந்த செய்தி பரவி இருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். சம்பத்து தம்பி அவர்கள், சிலோன்காலிலிருந்து தம்பி ஸ்டாலின், இந்த மாதிரி முக்கிய தம்பிகள் பல வேலைகளை விட்டு நாங்கள் இன்றைக்கி வரோம். ஏதோ ஒரு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் ஒருத்தர் போராடி தான் ஆகணும், நியாயமாக போராடணும், மறைந்த கருத்துக்களை வெளியே எடுத்து சொல்லணும். அதை சொல்ல தான் நாங்கள் வந்துட்டு அந்த போராட வரல. தயவுசெய்து தமிழ்நாடு அரசும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஏற்பட சிபிசிஐடிங்கிறாங்க, உளவுத்துறைங்கிறாங்க, ரகசியமாக பார்த்து அதையெல்லாம் தடை செய்யக்கூடிய அதிகாரிகள் நிறையா இருக்காங்க. அவங்களாம் சிறப்பாக பணி செய்து எங்கே எந்த பிரச்சனையும் முன்னாடி போய் பாருங்கள். முன்னெல்லாம் ஒவ்வொரு கிராமத்தில் தாங்க காவல் நிலையம் இருக்குது. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டில் நிறைய இடங்களில் வந்து காவல் நிலையம் இருக்குது. அந்த மாதிரி காவல்துறை வந்து ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு பணி செய்யக்கூடிய நல்லவங்க தான். அதை முன்கூட்டியே நடக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேதர் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அந்த பிரச்சனையை நிறுத்துறதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ண வேண்டும் என்று இந்த அருமையான இந்த தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் சங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் இதை தெரியப்படுத்துகிறோம். பிரச்சனை இல்லாமல் தமிழகம் இயங்க வேண்டும். நாங்கள் பிரச்சனைக்கு போகவில்லை. எங்களை வாழ மிச்சா நாங்கள் தலையை மிச்சு தான் ஆகணும், அது மாற்று கருத்து கிடையாது. எனவே நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் சரி என்றும் நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு நியாயமான முறையில் இருக்கும். நீங்கள் எங்களோடு நாங்கள் வந்து தன் சாதி பற்று பிற சாதி நட்பில் தான் நான் வாழ்ந்துருக்கனால எந்தவித மாற்று கருத்து கிடையாது. இது மாற்றி அமைக்க நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது நஷ்டம் வந்து உங்களுக்கு தான், எங்களுக்கு ஒன்று தான் நஷ்டம் ஏற்படும். பிரதிபலன் பயங்கரமாக இருக்கும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒவ்வொரு கோயிலையும் எங்களுக்கு தான் முதலிடம். 6ஆம் தேதி அந்த சமுதாயம் எப்படி இருக்கு நீங்கள் உணர்ந்து பாருங்கப்பா. வரலாறு படிங்கப்பா, வரலாறு படிங்க. எங்களை வந்து இனிமேல் யாரும் தீண்ட முடியாது. நான் வந்து என்னுடைய குழந்தைகள் பூரா மருத்துவர். ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள் வரணும். என் மகன் மருத்துவர், என் மருமக திருநெல்வேலியில் பொண்ணு எடுத்த அவங்க மருத்துவர், என் மகன் மருத்துவர், என் மருமகன் மருத்துவர், கேஜி ஹாஸ்பிட்டல் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் எளிமையாக பாராட்டுறாங்க. அந்த ஏரியாவில் இந்த மருத்துவமனை வந்தோடனே எங்களுக்கு எல்லாமே நல்லா செய்கிறாங்க. அங்கே நவல்பட்டு அண்ணா நகரில் காவல்துறை பயிற்சி மையம் இருக்குது. ஒரு வேனில் வருவாங்க அங்கே எங்கள்கிட்ட வைத்தியம் பார்க்க. அவளை பாராட்டிட்டு இருக்காங்க. நல்லவங்க தான்ப்பா, தேவேந்திரன் யாருமே கெட்டவங்க கிடையாது, எல்லாம் நல்லவங்க தான். எங்களை அனுசரித்து போங்க. என்ன வீரன் சுந்தரன் டிரான்ஸ்போர்ட் வந்தாலும் போய் எல்லாம் மறிச்சிக்கல போச்சுல. தமிழகம் முழுவதும் மாவட்டம் பூரா எல்லாத்தையும் மாற்றி விட்டார்ல அப்போ இருந்த ஆட்சியாளர்கள். எங்களை தொட்டால் நல்லதாப்பா நடக்கும். இந்த அருமையான இந்த தருணத்தில் பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.